தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். 1 கொரிந்தியர் 4:5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதராகிய நம்மிடம் காணப்படும் ஒரு பெரிய குறைவு எவரையும் எளிதில் குறை சொல்லி பேசிவிடுவதுதான். நாமே நியாயம் தீர்த்து தீர்ப்பு சொல்லிவிடுகிறோம். அதுவும் மனுஷருடைய முதுகுக்கு பின்னாக அவர்கள் குறைகளை எல்லாம் பெரிதாக்கி எதையெதையோ பேசிவிடுகிறோம். இது கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு பிரியமானதா என்பதை நாம் நினைத்து பார்த்து பேசுவதில்லை. ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்த நிலைமையில் இருப்பவர்களும் கூட இந்த தவறை சில சமயங்களில் செய்து விடுகிறோம். இது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதில்லை என்பதை கீழ்காணும் உதாரணத்தை கொண்டு விளக்க விரும்புகிறேன். ஆண்டவர் மேல் உண்மையான அன்பு கொண்டு அவருடைய சேவையை பயபக்தியுடன் செய்து வந்த ஒரு தம்பதியர் ஒரு நாள் இருவருமாக இணைந்து ஆகாரம் புசிப்பதற்கு முன்னதாக பொதுவான பல காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஊழியர் செய்த தவறினை குறித்து இருவரும் உரையாடி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு ஆகாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அதற்காக ஜெபித்தார்கள். அந்த ஜெப வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி தம்முடைய தீர்க்கதரிசன வரம் மூலம் பேசினார். என் அன்பு பிள்ளைகளே, காலத்துக்கு முன்னே தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்ற வசனத்தை நீங்கள் அறியவில்லையா? பழி வாங்குதல் எனக்குரியது. நான் அந்த ஊழியரின் காரியங்களை பார்த்து கொள்வேன். அவருடைய தவறான செயலை அவருக்கு வெளிப்படுத்துவேன். நீங்கள் அவரை குறித்து தீர்ப்பு சொல்லுவது எனக்கு பிரியமானதல்ல என்று கூறிய பொழுது அந்த இருவரும் ஒரு கணம் பயந்து போனார்கள். கர்த்தர் நமக்கு எவ்வளவு சமீபமாயிருக்கிறார். ஆனால் நாமோ மிகவும் சாதாரணமாக காரியங்களில் தீர்ப்பு சொல்லி ஆண்டவர் மனதை துன்பப்படுத்தி விடுகிறோமே என்று நினைத்து அதற்கு பிறகு அப்படி எவரையும் குறித்து தீர்ப்பு சொல்வதை குறித்து ஜாக்கிரதையாய் நடந்து கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தமான வாழ்வு என்பது எத்தனை உயரியது! நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் பேச்சிலும் செய்கையிலும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது அல்லவா? ஆகவே யாரை குறித்தும் எளிதில் தீர்ப்பு சொல்லாமல் கர்த்தருக்கு பயந்து நடக்க நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். யார் யார் நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்களுடைய காரியங்களை கர்த்தரே பார்த்து கொள்வார். ஆகவே நாம் ஆண்டவரின் கையில் அத்தகையோரை ஒப்படைத்து விடுவோமானால் அவர் அவர்களை எப்படி நடத்த வேண்டுமோ அவ்விதமாக பொறுப்பை எடுத்துக்கொள்வார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு இரட்சகரே, நீர் விரும்புகிறபடி காலத்துக்கு முன்னே யாரையும் குறித்து தீர்ப்பு சொல்லாமல் இருக்கும்படியான நல்ல இருதயத்தையும் நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்வையும் எனக்கு இன்று முதல் தாரும். உமக்கு பிரியமாய் வாழ்வதே என் லட்சியமாக இருக்கும்படி என்னை கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.